ஹே ஆல் ஃப்ரைடே வந்துட்டு நைட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே லீவுன்றனால ஏர்லி மார்னிங் வந்து டர்ஃப் விளையாட போகலான்னு சொல்லிட்டு பிரதர்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. நானும் இன்னொரு அக்காவும் மட்டும்தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்துட்டு அங்கேயே போயாச்சு. அங்கே போயிட்டு பார்த்தா உள்ளார வந்துட்டு ஒரு பால்ஸ் எல்லாம் சிதறி இருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அப்போ விடிய காத்தாலன்றனால அங்கே கேர்ள்ஸும் விளையாடுற மாதிரி பிக்கல் பால்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் நானும் இன்னொரு அக்காவும் மட்டும்தான் போயிருந்தோம். 700 பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2 பேருக்கு மட்டும் 700 பே பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு. அங்கே காலையிலேயே வந்துட்டு ஃப்ளைட் வந்து போயிருந்துச்சு. ரொம்ப கிட்டேயே ஃப்ளைட் வந்து பறந்து போயிட்டுருந்துச்சு. நாங்க வந்ததுமே ஃபஸ்ட்டு நாங்க அத தான் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா பாய்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லோரும் ரொம்ப நேரம் வந்து ரொம்ப சீரியஸா விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிதிஷ் அண்ணன்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஊருக்கு போகிறதுக்காக வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸை நானும் இன்னொரு அக்காவும் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் 2 பேருமே அந்த கூடவே இந்த கேன்டீனில் கொடுத்த ஸ்நாக்ஸ் கார்ன் அதையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எல்லோரும் ரொம்ப சீரியஸாக மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்நாக்ஸ் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதில் ஹைலைட்டே இதில் ரங்கநாதர் மாதிரி போஸ் கொடுத்து ஒரு அண்ணன் படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். இவங்க பாய்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸாக விளையாண்டுட்டு இருக்கும்போது நாங்கள் பாட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன தடவை போன டர்ஃப் விட இந்த டர்ஃப் வந்துட்டு ரொம்ப நீட் மெயின்டெனன்ஸாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. ஸோ பாய்ஸ்லாம் ரொம்ப சீரியஸாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது கரெக்டாக நாங்கள் வந்தப்போ எப்படி ஃப்ளைட்டை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஃப்ளைட் இன்னும் ரொம்ப கிட்டவே போணுச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.